அஸ்ஸலாமு அலைக்கும். 250 கிராம்ஸில் பேக்கரி ஸ்டைலில் டீ கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வெண்ணிலா ஃப்ளேவரில். அதுக்கு ஃபஸ்ட்டு 90 கிராம் சுகரை வந்து மெஷர் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நார்மலாக நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற சுகர் தான். அதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 65 கிராம்ஸ் ஃப்ளாரு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் வந்து எடுத்துக்கலாம். மில்க் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட மில்க் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 70 கிராம் ஃப்ளாராக வந்து சேர்த்துக்கோங்க. மில்க் பவுடர் ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா ரிச் டேஸ்ட்டாக கொடுக்கும். இப்போது 2 எக்கை வந்து ஒயிட் தனியாக எல்லோ தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். எக்கில் வந்து இந்த பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு ஒயிட் கலர் பார்ட்டிக்கிள் இருக்கா, அந்த பார்ட்டிக்கிள் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பார்ட்டிக்கிளோடு நம்ம சேர்த்து பீட் பண்ணோன்னா ஓவராக எக்கோட ஸ்மெல் வந்து டாமினேட் பண்ணி காட்டும். அதனால் அந்த ஒயிட் பார்ட்டிக்கிள் மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அது கூட வந்து பைனாப்பிள் எசன்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் எசன்ஸ் தான் டீ கேக்கு வந்து மெயின் ஃப்ளேவர் கொடுக்குறதே. அதனால் பைனாப்பிள் எசன்ஸு மஸ்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிறணும். இப்போ எக்கோட ஒயிட்டை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மாதிரி ஃபோமி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம 90 கிராம் சுகர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து 3 பேட்சை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி ஸ்டிஃப் பீக்கில் எடுத்துக்கலாம். சுகர் வந்து நம்ம நார்மலாக கிச்சனுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சுகர் தான். அதே மாதிரி பீட் பண்ணும்போது நீங்கள் நம்பர் 1 ஸ்பீட்லேயே வச்சு பீட் பண்ணுங்கள், ஓவர் ஸ்பீட் வச்சு பீட் பண்ணாமல். இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோ வந்து 3 எக்கு யூஸ் பண்ணி செஞ்சோன்றனால நம்ம வந்து 6 இன்ச் ட்ரே வந்து யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம 2 எக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றனால நம்ம வந்து 5 இன்ச்சில் பேக் பண்ணோன்னா நமக்கு நல்லா ஹைட்டு கிடைக்கும். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். ஆயில் யூஸ் பண்ணும்போது வாசனை இல்லாத ஆயிலாக வந்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது நல்லெண்ணெய். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் அதையும் வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் ஜென்டிலாக வந்து பீட் பண்ணாலே போதுமானது. நம்ம ஆயில் எதுக்காக யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேக் வந்து மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்காண்டி நம்ம வந்து ஆயில் வந்து யூஸ் பண்ணுறோம். ட்ரை இன்க்ரீடியன்ஸை நான் சிஃப்ட் பண்ண மறந்துட்டேன், அதனால தான் இப்போ சிஃப்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து முன்னாடியே வந்து சிஃப்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸோட 2 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணும்போது 3 பேட்சாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ளாரு, அது கூடவே கொஞ்சம் மில்க்கு, அப்புறம் செகண்ட் பேட்சும் சேம் அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ளாரு மில்க்கு, இதே மாதிரி 3 பேட்சை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள், ஓவர் பீட் பண்ணிடாதீங்க. ரொம்ப நேரம் பீட் பண்ணிங்க அப்படின்னா கேக் வந்து ஹார்ட் ஆயிரும். பீட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பேட்சுலாவால் ஒரு தடவை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்தாலே தெரியும், ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். நான் 5 இன்ச் டின்னில் ஏற்கனவே வந்து பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேட்டரை வந்து ஃபுல் வந்து ஊற்றிடலாம். பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். டேப் பண்ணி ஏர் பபிள்ஸ்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டரை 180 டிகிரியில் வந்து பாட்டம் ராட் மட்டும் ஆன் பண்ணி 30லேருந்து 35 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் ஆனதுக்கப்புறம் எப்போவுமே நல்லா ஆற விட்டு டீமோல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பீஸ் போட பர்ஃபெக்டாக இருக்கும். சைடில் உள்ள லேயர்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். சைடில் உள்ள லேயர்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக 250 கிராம்ஸ் கிட்ட இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்குன்ட்டு. டேஸ்ட்டும் பேக்கரியில் வாங்குகிற அதே டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து மேலே வந்து ஸ்டிக்கியாக ஃபீல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டு 10 மினிட்ஸ் மட்டும் டாப் ராட் வந்து ஆன் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.